ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த மாலை வேளையிலும் கூட உங்கள் மத்தியிலே அவருடைய உன்னதமான வார்த்தையை பகிரும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த மாபெரும் ஸ்லாக்கியத்துக்காக பாக்கியத்துக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நம்ம எல்லாருக்குமே நன்றாக தெரிந்த ஒரு நபர். நம்ம கண்டிப்பாக இவரை குறித்ததான பிரசங்கத்தை கேட்டிருப்போம். சரி, இருந்தாலும் நான் எப்பவும் யோசிப்பேன், கொஞ்சம் ஏன்னா பைபிள் ரொம்ப 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 விசாலமானது. நிறைய விஷயங்கள் பைபிளில் இருக்குது, வேதத்தில் இருக்குது, நிறைய காரியங்கள் இருக்குது, நிறைய பேரை குறித்து இருக்குது. ஆனால் நம்ம பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட நபர்களை குறித்து நிறைய நம்ம என்ன பண்ணுவோம், பிரசங்கம் கேட்டிருப்போம். அந்த வகையில் நான் இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் ஒரு வழியில் ஒரு ஃபெமிலியரான ஒரு நபரை குறித்து இந்த நாளிலும் கூட பேசும்படியாக வந்திருக்கிறேன். வேறு யாரும் இல்லை, பழைய ஏற்பாட்டில் என்னாகமும் 22வது அதிகாரத்தில் அவரை குறித்ததான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. யாரும் தெரியுதுங்களா? என்னாகமும் 22வது அதிகாரம். என்னாகமும் 22வது அதிகாரம். பீலையாமை குறித்து இந்த நாளிலும் நாம் சற்று என்னன்றதை பார்ப்போம். 22வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து யாரும் வாசிங்க. பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்டே இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமனான வெளிகளில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் எமோரியருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் கண்டான். ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரரின் நிமித்தம் கலக்கமடைந்து மீதியானின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புள்ளை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான். அக்காலத்திலே சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாபியருக்கு ராஜாவாய் இருந்தான். அவன் பேயோரின் குமாரனாகிய பிலேயாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதி அருகேயுள்ள பெத்தூருக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது, அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கியிருக்கிறார்கள், அவர்கள் என்னிலும் பலவான்கள், ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை இந்த தேசத்தில் இருந்து துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான். ஒரு நிமிஷம். இப்போ இதுவரைக்கும் நான் படித்த வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்க? மிகுதியா இருந்தார்கள். ஸோ இவர்கள் எந்த தேசத்தை, இந்த தேசத்துடைய ராஜாவின் பெயர் பாலாக். அந்த பாலாக் என்ன பண்றாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் நம்மளுடைய தேசத்துக்கு அண்டையில வந்ததை பார்த்தவங்க என்ன பண்ணிட்டாரு? பயந்துட்டாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த தேசத்தார் ரொம்பவும் கம்மியான ஜனக்கூட்டத்தாரா இருந்தாங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனத்தார் அதிகமான ஜனத்தாரா இருந்தபடினாலே இந்த பாலாக் என்ன பண்ணிட்டாரு? பயந்துட்டார். அது மாத்திரம் இல்லாதபடி ஒருத்தவங்க வராங்க அப்படின்னு சொன்னா அங்க என்ன இருப்பாங்கன்னா, எத்தர்கள் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வேவு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சும்மானா ஒரு ஆட்சியை பண்ணிட முடியாது. இப்போ நம்மளுடைய காலகட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்திய தேசம் இருக்கிறதுன்னு சொன்னா, இந்திய தேசம் என்று ரா என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த ரா என்ற அமைப்பு என்னன்னா, சும்மா கிடையாது. ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுடைய தேசத்துக்கு ஏற்ற காரியங்களா இல்லை நம்மளுடைய தேசத்துக்கு விரோதமான காரியங்கள் நடக்குதா என்னன்றத அந்த ரான்ற அந்த ஏஜென்ட் அவர்கள் எங்க இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, எப்படி இருப்பாங்கன்னே சொல்ல முடியாது. அவங்க அவங்களுடைய வேலை கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு தேசத்திலும் ராஜா ஆட்சி செய்யும் பொழுது அவர் அப்படியே சிங்காசனத்தில் உட்கார்ந்துக்கிட்டு உருட்டிக்கிட்டு மிரட்டிக்கிட்டு மட்டும் ஆட்சி செய்ய முடியாது. எல்லா தரப்பிலிருந்தும் அவங்க என்ன பண்ணுவாங்க?
நம்மளுடைய தேசத்துக்கு விரோதமாக ஏதாவது காரியம் நடக்குதா, இல்லை பக்கத்து தேசத்து ராஜா நம்மளை குறித்து என்ன பண்றாரு எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, ஸ்பை பண்ணுவாங்க. அப்படி பண்ணும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் இதுக்கு முன்பதாக எங்கிருந்து வந்தாங்களோ அங்க என்ன காரியங்கள் நடைபெற்றது என்பது இந்த பாலாக்கு ராஜாவுக்கு நன்றாகவே தெரியும். அவர்கள் என்ன பண்றாங்க, அந்த தேசத்தாரை முறியடித்து அவர்களை மேற்கொண்டுதான் என்ன பண்ணிருக்காங்க, இங்க வந்திருக்காங்க. அப்போ அந்த ஜனங்களுடைய கூட்டம் அதிகமா இருக்கு, இவர்களுடைய ஜன கூட்டம் குறைவா இருக்கு. கண்டிப்பா இவருக்கு என்ன தெரியும், இவர்கள் நம்மளை மேற்கொண்டு இவரோட நினைப்பு நம்மளுடைய தேசத்தை என்ன பண்ணிடுவாங்க, சுதந்திரித்துக் கொள்வாங்கன்னு இவரு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா ஆண்டவருடைய வழிநடத்துதல் அது கிடையாது. சரிங்களா? ஆண்டவருடைய வழிநடத்துதல் அவர்களை எப்படியாவது எங்க கொண்டு போகணும், கானானுக்கு கொண்டு போகணும். ஸோ அந்த வழியாக கொண்டு போகணுன்றது ஆண்டவருடைய சித்தம். ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு, பார்த்து பயந்துட்டாரு. உடனே இவர் என்ன நினைச்சாருன்னா, ஓகே இப்போ இந்த கூட்டத்தாரை வந்து நம்ம இங்கிருந்து விரட்டணும்னா இதுக்கு சரியான நபர் யார் அப்படின்னா பீலையாம். ஏன்னா பீலையாம் அந்த காலகட்டத்தில் வந்து எப்படிப்பட்டவராக இருந்தார்? பீலையாம் யார்? சூனியம். சரி, சூனியம் வேற மந்திரவாதிகளா? சரி, கருப்பு மந்திரம், பிளாக் மேஜிக். அதையே சொல்லுங்க, கருப்பு மந்திரம், வெள்ளை மந்திரம் கிடையாது, கருப்பு மந்திரம். அவர் தீர்க்கதரிசி இல்லையா? இல்லைங்களா? தீர்க்கதரிசி இல்லையா? தீர்க்கதரிசி. சரிங்களா? ஓகே, மந்திரம் போட்டாரு. ஆனா அவர் வந்து தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி என்பவர் 3 காலங்களை குறித்து சொல்கிறவர்கள். முடிந்த காலம், நிகழ்காலம், வருகின்ற காலம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி தான் பிள்ளையார். ஆனா அவர்கிட்ட ஒரு கிஃப்ட் இருந்தது. என்ன கிஃப்ட்னு சொன்னா, நல்லவேளை நம்ம அப்ப இல்லைன்னு நினைக்கிறேன். நம்மளை பார்த்து அவர் சபிச்சிட்டாருன்னு சொன்னா நம்ம சாபம் போயிடும். நம்மளை பார்த்து அவர் ஆசீர்வதிச்சாருன்னா நம்ம எப்படி இருப்போம், ஆசீர்வாதமா இருப்போம். அப்படிதான் வேதம் சொல்கிறது. ஸோ அவர் வந்து ஆசீர்வதிச்சாருன்னா அந்த ஜனங்கள் எப்படி இருப்பாங்க, ஆசீர்வாதமா இருப்பாங்க. அவர் சபிச்சிட்டாருன்னா அந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்களாக காணப்படுறாங்க. உடனே இந்த பாலாக்கு ராஜா என்ன பண்ணாரு, அவரை போய் பீலையாம போய் கூப்பிட்டுவாங்க. இந்த கூட்டத்தார் என்ன பண்ண சொல்லலாம், சபிக்க சொல்லலாம், இஸ்ரவேல் ஜனத்தாரை சபிக்க சொல்லலாம்னு சொல்லி கூப்பிட சொல்லிட்டாரு. ஓகே, தொடர்ந்து வாசிங்க. அப்படியே 7வது வசனம். அப்படியே மோவாபின் மூப்பரும் மீதியானின் மூப்பரும் குறி சொல்லுதலுக்குரிய கூலியை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு பீலையாமின் இடத்தில் போய் பாலாக்கின் வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார்கள். அவன் அவர்களை நோக்கி, ரதத்திற்கும் இங்கே ராத்திரிக்கு இங்கே தங்கியிருங்கள். கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றான். அப்படியே மோவாபின் பிரபுக்கள் பீலையாமிடத்தில் தங்கினார்கள். தேவன் பீலையாமிடத்தில் வந்து, உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார் என்றார். பீலையாம் தேவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜா அவர்களை என்னிடத்திற்கு அனுப்பி, பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது. ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும். அப்பொழுது நான் அவர்களோடு யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான். அதற்கு தேவன் பீலையாமை நோக்கி, நீ அவர்களோடு போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். இப்பொழுது என்ன பண்றாரு, பாலாக்கு என்ன பண்றாரு, அவருடைய மூப்பர்களை அனுப்புறாரு. அனுப்பி இப்போ என்ன பண்ணு, பீலையாம கூப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அவங்க வராங்க. வந்தோடனே பீலையாம என்ன சொல்றாரு, சரி இன்னைக்கு நீங்க நைட்டு தங்குங்க, இரவு தங்குங்க, நான் ஆண்டவர் இடத்துல கேட்கிறேன்,
கேட்டுட்டு உங்களுக்கு மறு உத்தரவு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்து ஆண்டவரிடத்துல அவர் கேட்கும் பொழுது அதுல என்ன ஒரு வியப்பான காரியம் பாருங்க. பிழையாம் 10வது வசனம், பிழையாம் தேவனை நோக்கி, சிப்பேரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜா அவர்களை என்னிடத்துக்கு அனுப்பி பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம், பாருங்க, பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்ப எந்த அளவுக்கு பாருங்க அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த அந்த எண்ணிக்கை எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது. பூமியின் விசாலத்தை மூடத்தக்கதாய் அந்த 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 ஆட்கள் இருந்தாங்கன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட காரியங்களை வந்து சொல்லும் பொழுது அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா 12வது, அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். ஸோ ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ அவங்களோட போவாத, அவங்களை நீ சபிக்க கூடாது, அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாரு. 13வது வசனம் வாசி. 13வது வசனம். பிலேயாம் காலமே எழுந்து பாலாகின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போய்விடுங்கள், நான் உங்களோட கூட வருகிறதற்கு கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டோம் என்கிறார் என்று சொன்னார். 14. அப்படியே மோவாபியருடைய பிரபுக்கள் எழுந்து பாலாகினிடத்தில் போய், பிலேயாம் எங்களோட வரமாட்டேன் என்று சொன்னான் என்றார்கள். பாலாக் மறுபடியும் அவர்களிலும் கனவான்களான அதிக பிரபுக்களை அனுப்பினான். ஓகே, இப்போ பாருங்க, அவரு காலமுறை எழுந்து அந்த மூப்பர்கள் இடத்துல சொல்லிட்டாரு, ஆண்டவர் என்ன உங்களோட கூட அனுப்ப மாட்டாரு, உங்களோட கூட வர எனக்கு சம்மதிக்கல, அதனால நீங்க போயிடுங்கன்றாரு. உடனே அந்த மூப்பர்களும் போய் ராஜாவின் இடத்துல ராஜாவின் இடத்துல போய் இந்த மாதிரி அவர் வரல அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாலாக் ராஜா அதோட கூட என்ன பண்ணல, விடல. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, பாலாக் மறுபடியும் அவர்களிலும் கனவான்களான அதிக பிரபுக்களை அனுப்பினார். அதான் ராஜாவுடைய ஒரு வாட்டி ஒரு 10 பேர் அனுப்புறாரு, சரிப்பட்டு வரலன்னா அடுத்தது என்ன பண்றாரு, 30 பேர் அனுப்புறாரு. ஏன்னா அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு, அவர் கொஞ்சம் பயமுறுத்துறதாயும் காணப்படலாம். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பாரு, அவங்க வரும்பொழுது என்ன பண்ணாங்க, அவருக்கு காசு கொடுக்கறதுக்காக, அவருக்கு கூலி கொடுப்பதற்காக பணம் எடுத்துட்டு வந்தாங்க. மேபி நான் சும்மா சொல்றேன், ஒரு 1000 வெள்ளி காசுகள் எடுத்துட்டு வந்திருக்கலாம். இப்போ கனவான்கள் போகும்போது என்ன பண்ணலாம், ஒரு 3000 வெள்ளி காசுகள் எடுத்துட்டு போயிருக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் கண்டிப்பா ராஜா என்ன பண்ணுவாங்க. அதை தான் இந்த பாலாக் ராஜாவும் பண்ணாரு. பாலாக் மறுபடியும் அவர்களிலும் கனவான்களான அதிக பிரபுக்களை அனுப்பினான். 16வது வசனம் வாசி. அவர்கள் பிலேயாமிடத்தில் போய் அவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் எங்களை அனுப்பி, நீர் என்னிடத்தில் வருகிறதற்கு தடைப்பட வேண்டாம், உம்மை மிகவும் கனப்பண்ணுவேன், நீர் சொல்வதையெல்லாம் செய்வேன், நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னார் என்றார். எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சொல்றாரு, நீங்க சொல்றதெல்லாம் நான் செய்யறேன், நீங்க என்ன கேட்குறீங்களோ நான் கொடுக்குறேன், நீங்க என்ன பண்ணுங்க, வந்து அந்த ஜனங்களை சபிச்சா மட்டும் போதும். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃபர் வந்து ரொம்ப கம்மியான ஆஃபர், அந்த 2வது ஆஃபர் வந்து பயங்கரமான ஆஃபர். நீங்க என்ன கேட்குறீங்க எல்லாமே நான் தரேன், வாங்க வந்து அந்த ஜனங்களை சபிஷ்டா மட்டும் போதுங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆஃபரோட கூட கூப்பிடுறாங்க. தொடர்ந்து வாசிங்க. பிலேயாம் பாலாகின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும், சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது. எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான வேர்டு, எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான வேர்டு பாருங்க. அவருக்கு கிடைச்ச அந்த ஆஃபர் என்ன பண்ணிட்டாரு, உதாசீனப்படுத்திட்டாரு. எனக்கு உங்களுடைய ராஜா அவருடைய ராஜ்யத்துல எத்தனை அதிகமா எனக்கு கொடுத்தாலும் எனக்கு அதை பத்தி தேவையே இல்லை. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு ரொம்பவும் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு. அடுத்த வசனம் வாசிங்க. ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை
நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரி இங்கே தங்கியிருங்கள் என்றார். இங்க ஏதோ கொஞ்சம் நடந்திருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. உங்களுக்கு எதுனா தெரியுதா? எங்க நான் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டேங்க, நான் வரமாட்டேன்ட்டேன். கொஞ்சம் ஒரு செகண்ட் இருக்கு, கொஞ்சம் இருங்க அப்படின்னு நான் சொல்றேன்னா ஏதோ அந்த ஒரு செகண்ட் ஏதோ நடந்திருக்கு. அதாவது அந்த ஒரு வசனத்துக்கும் அடுத்த வசனத்துக்குள்ள ஏதோ ஒன்று நடந்திருக்கு. சரிங்களா? வாசிக்கலாம். ஆயினும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்வார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரி இங்கே தங்கியிருங்கள் என்றான். இரவிலே தேவன் பிலேயாமிடத்தில் வந்து, அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோட கூட போ, ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றார். பாருங்க, நம்மளுடைய ஆண்டவர் எவ்வளோ ஒரு 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 மென்மையான ஆண்டவர், எவ்வளோ ஒரு ஜென்டிலான ஆண்டவர். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிக்டா என்ன சொல்லிட்டாரு, நீ போகக்கூடாதுன்ட்டாரு. இவரும் என்ன பண்ணிட்டாரு, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ரைட், அது வரைக்கும் ஆண்டவருக்கும் அவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தது. ஏதோ ஒரு செகண்ட்லயோ ஒரு நிமிஷத்துலயோ இவர் என்ன ஆயிட்டாரு, டிஸ்டர்ப் ஆயிட்டாரு. இவருக்குள்ள ஏதோ ஒரு ஆசை வந்துருச்சு. உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, சரி நீங்களும் தங்கிருங்க, நான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு பார்த்துட்டு, ஆண்டவர் நான் உன்னை ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, நான் சொன்னேன்னா இல்லையா, அப்புறம் ஏன் நீ மறுபடியும் என்கிட்ட வரேன்னு கேட்கல. ஓ, உன்னுடைய மனசு வந்து சஞ்சலம் ஆயிடுச்சு, உன்னுடைய மைண்டு டிஸ்டர்ப் ஆயிடுச்சா, சரி ரைட்டு, அவங்க கூப்பிடுறாங்களா போ, ஆனால் நான் சொல்றது மட்டும் செய் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அடுத்த சொல். பிலேயாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி மோவாபின் பிரபுக்களோட கூட போனான். அவன் அங்கே போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் 2 பேரும் அவனோட இருந்தார்கள். கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்து கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று. கழுதையை வழியில் திருப்ப பிலேயாம் அதை அடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் 2 புறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களின் பாதையிலே போய் நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பிலேயாமின் காலை சுவரோடு நெருக்கிற்று. திரும்பவும் அதை அடித்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலக வழி இல்லாத இடுக்கமான இடத்திலே நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிலேயாமின் கீழ் படுத்து கொண்டது. பிலேயாம் கோபம் மூண்டவனாகி கழுதையை தடியினால் அடித்தான். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிலேயாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. ஓகே, இப்போ பாருங்க, அவர் என்ன பண்ணிட்டார், காலையில் எழுந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் ஆண்டவர் அவங்க மீது எப்படி ஆயிட்டாரு, கோபம் ஆயிட்டாரு. நீ கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு இவனுடைய மனசு தான் ஆயிடுச்சு, மாறுதல் ஆயிடுச்சு. சரி, அவருடைய கழுதையை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அதோடைய மனக்கண்ணை திறந்துட்டார். கிளம்பும் பொழுது யார் நிற்கிறா, தூதர் நிற்கிறார். எப்படி நிற்கிறாரு, பட்டயத்தோட நிற்கிறார். அந்த பட்டயத்தோட நிற்கிற தூதர் பிலேயாமுக்கு தெரியல, கழுதைக்கு தெரிந்தது. ஸோ அது என்ன பண்ணுதுன்னா, அந்த உருவின பட்டயத்தோடு நிற்கக்கூடிய தூதருக்கு நேராக போனால் நம்ம கட்டாயம் நம்மளுடைய இது முடிந்து போய்விடும், நம்மளுடைய எஜமானுடைய காரியமும் அங்கே முடிந்து போயிடும் சொல்லி அது முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுது, விலைக்கு போக பார்க்குது. இவர் பார்க்குறாரு, நம்ம இப்படி போக சொன்னால் அது அப்படி போக மாட்டேங்குது, இது என்ன இது இஷ்டத்துக்கு போகுதுன்னு சொல்லி அடிக்க ஆரம்பிக்கிறார். எத்தனையோ வருடங்களாக தன்னுடன் இருந்த கழுதை முரண்படுறதுன்றது கூட அவரால் என்ன பண்ண முடியல, உணர முடியல. ஸோ அப்போ அந்த அளவுக்கு அவருடைய மனசு என்ன ஆயிடுது, சஞ்சலப்பட்டிருக்கு. கண்டிப்பாக அவரை வந்து நார்மலாக இல்லை, ஏதோ ஒரு நோக்கத்தை அவர் வந்து பிடிச்சிட்டாரு. சரி, கழுதை வந்து கரெக்டான ஒரு நோக்கத்தோடு தான் இருக்கு. அது வந்து அந்த தூதரை பார்த்த உடனே இப்படி போகுது அப்படி போகுது, வயல்ல இருக்குது இப்படி போகுது, அவர் அடிக்கிறாரு. அடித்த பிறகும் 3 தடவை அடித்த பிறகு நம்ம வேதத்துல பார்க்கிறோம், கழுதை என்ன ஆயிடுச்சு, பேசியிருக்கு. ஏதாச்சும் ஒரு கிளி பேசும்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும், அழகா பேரெல்லாம் சொன்னா சொல்லும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். கழுதை பேசி யாருன்னா பார்த்துருக்கீங்களா?
யாருமே பார்த்தது இல்லையா? நானும் பார்த்தது இல்லை. சரிங்களா? ஸோ கழுதை வந்து பேசினது. சரி கழுதை பேசிச்சு அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு வியர்வே வரல பாருங்க. கழுதை வந்து பேசுது, என்ன ஏன் அடிச்ச? நான் உனக்கு உங்களுடைய பேச்சு நான் கேட்கனே, நான் வந்து ஒழுங்காக தானே இருந்தேன், ஏன் என்ன அடிச்ச அப்படின்னு சொல்லி கழுதை கேட்குது. ஆனால் நம்மளோட கழுதை பேசுதேன்னு கூட அவருக்கு இந்த ஆச்சரியமே இல்லை. அந்த அளவுக்கு அவருக்கு என்னவோ மனசு அவ்வளோ ஒரு சஞ்சலப்பட்டிருக்கு. அடுத்தது வாசிங்க. அப்பொழுது பிலேயாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய், என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்றார். ஆல்ரெடி அங்க நிக்கிறாங்க, அதை பார்த்துட்டு தான் கழுதை அப்படி பண்ணுது. இவர் வேற சொல்றாரு, என் கையில பட்டயம் இருந்ததுன்னா உன்னை கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்றாரு. கழுதை பிலேயாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்போதாகிலும் நான் செய்ததுண்டா என்றது. அதற்கு அவன் இல்லை என்றான். அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலைகுனிந்து முகங்குப்புற விழுந்து பண்ணினான். இப்போதான் என்ன ஆகுது? இவருடைய கண்கள் திறக்கப்படும். பிலேயாமோட கண் திறக்கப்படும். அப்போ பாருங்க, இது வரைக்கும் அவருடைய கண் என்ன பண்ணப்பட்டிருக்கு? மனக்கண் என்ன பண்ணிருக்கு? மூடப்பட்டிருக்கு. அப்ப எதனால அது நிறையப்பட்டிருக்கும்? ஏதோ ஒரு காரியத்துல அவங்க கொடுத்த ஆஃபர்ல வந்து அவருடைய மனக்கண் மூடப்பட்டிருந்தது. இப்போதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? அவருடைய மனக்கண்ணை அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகம் குப்புற விழுந்து பணிந்தான். இப்போதான் அவர் பார்க்கிறார். பார்த்து அடுத்த வசனம் வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதனோட 3 தரம் அடித்தது என்ன? உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதுனால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். கழுதை என்னை கண்டு இந்த 3 தரம் எனக்கு விலகிற்று. எனக்கு விலகாமல் இருந்ததானால் இப்பொழுது நான் உன்னை கொன்று போட்டு கழுதையை உயிரோടെ வைப்பேன் என்றார். அப்பொழுது பிலேயாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி, நான் பாவம் செய்தேன், வழியிலே நீர் எனக்கு எதிராக நிற்கிறதை அறியாதிருந்தேன். இப்பொழுதும் உமது பார்வைக்கு இது தகாததா இருக்குமானால் நான் திரும்பி போய்விடுகிறேன் என்றான். கர்த்தருடைய தூதனானவர் பிலேயாமை நோக்கி, அந்த மனிதரோட கூட போ, நான் உன்னோட சொல்லும் வார்த்தையை மாத்திரம் நீ சொல்ல கடவா என்றார். அப்படியே பிலேயாம் பாலாகின் பிரபுக்களோட கூட போனான். இப்போதான் அவருடைய மனக்கண் திறக்கப்படுது. உடனே வந்து அவர் சொல்றாரு, நான் வந்து என்ன பண்ணிட்டேன்? பாவம் பண்ணிட்டேன். நீங்க வந்து என்னை கொண்டு போட்டுறாதீங்க. நீங்க சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ணிடுறேன்? இப்பயே திரும்பி போயிடுறேன் அப்படின்றாரு. ஆனாலும் வந்து ஆண்டவர் சொல்றாரு, இல்லை நீ அவங்களோட கூட போ, நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீ செய்யின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ பிலேயாம் அவரோட கூட போறாரு. போனோடனே பாலா கேட்குறாரு, நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பலிபீடத்தை கட்ட சொல்றாரு. அங்க வந்து பலி செலுத்த சொல்றாரு. செலுத்தின உடனே நான் இன்னும் கொஞ்சம் உயரமான இடத்துல போயிட்டு ஆண்டவர் இடத்துல கேட்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்களை நீ வந்து ஆசீர்வதிக்கணும்னு சொல்றாரு. அதன்படியாகவே வராரு. வந்து பாலாக் இடத்துல சொல்றாரு, ஆண்டவர் என்ன இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்க சொல்றாருன்னு. பாலாக்கு ரொம்பவும் வந்து வியப்பாயிடுது, ஷாக் ஆயிடுது. என்னடா இது, இந்த ஜனங்களை சபிச்சா மட்டும் தானே நம்ம இந்த ஜனங்களை துரத்தி விட முடியும், ஆசீர்வதித்தா அவங்க அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக நம்மளை அவங்க வந்து முறியடிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நீங்க இப்படி பார்க்கறதுனால உங்களுக்கு அப்படியாகி தோணுகிறது, வாங்க இன்னொரு புறத்துல போகலான்னு சொல்றாரு. இன்னொரு புறத்துல போய் அது நிறைய காரியங்கள் வருகிறது, அது சொல்றதுக்கு இப்போது நேரம் இல்லை. இன்னொரு புறத்துல போய் பார்த்து அவர் வந்து அங்க போய் சபிங்கன்னு சொல்றாரு. அங்கேயும் போய் அதே மாதிரி பலி செலுத்த சொல்லி போய் கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு, அங்கேயும் என்ன சொல்றாரு, இந்த ஜனங்களை ஆசீர்வதின்னு சொல்றாரு. அப்படி ஆசீர்வதின்னு சொல்றாரு. மறுபடியும் வந்து சொல்ல உடனே அப்போ அவர் சொல்றாரு, நீங்க வந்து சபிக்கவே மாட்டீங்களா, ஆசீர்வாதம் மட்டும்தான் பண்ணுவீங்களா, சரி நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அவரை வந்து விட்டுறாங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அவருக்கு கொடுக்கப்பட்ட
அந்த ஆசீர்வாதம், அந்த gift வந்து அவர் வந்து என்ன பண்ண பார்த்தாரு அப்படின்னு சொன்னா, அது குறித்தான காரியங்கள் புதிய ஏற்பாட்டில் வந்து ரொம்பவும் தெளிவாய் கொடுக்கப்பட்டுள்ளது. எடுங்கள், இது 2 பேதுரு 2வது அதிகாரம் 15-16 வசனம். 2 பேதுரு 2வது அதிகாரம் வசனங்கள் 15-16. செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பீலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசனுடைய மதிக்கேட்டை தடுத்தது. செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயாரின் குமாரனாகிய பீலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள். யாருடைய வழியை? பீலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டாரு, அந்த ஆஃபரை அவர் வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அடுத்தது அவங்க பெரிய ஆஃபர் கொடுத்தவனே கட்டாயம் அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த சொன்ன பார்த்தீங்களா, ஒரு வசனத்துக்கும் ஒரு வசனத்துக்கும் இடையே ஏதோ ஒரு விஷயம் நடந்ததுன்னு அவர் அந்த கொடுக்கப்பட்ட அந்த சலுகையை என்ன பண்ணிட்டாரு, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அவருடைய மனசுல அவர் என்ன பண்ணிட்டாரு, விருப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டாரு. அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷ பேச்சை பேசி தீர்க்க தரிசனுடைய மதிக்கேட்டை தடுத்தது. பாருங்க, அவர் யாரு? தீர்க்க தரிசி. இப்போ ஒத்துக்கிறீங்களா? நித்யா தீர்க்க தரிசி சரிங்களா? அப்போ பாருங்க, ஆண்டவர் என்ன பண்றது சொல்லுங்க. இவங்களை வழிக்கு கொண்டு வரணும்னா பேசாத மிருகத்தை கூட பேச வைக்கணும். ஒரு வழி இல்லை, ஏன்னா அவரை வழிக்கு கொண்டு வரணும். அடுத்து இன்னும் ஒரு 2 உதாரணத்தை மாத்திரம் பார்த்துருவோம். யூதாவின் புஸ்தகம் ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கு. யூதாவின் புஸ்தகம் 11வது வசனம். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் தாயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி. பாருங்க, அப்ப பிலேயாம் என்ன பண்ணியிருக்காரு, கூலிக்காக செஞ்ச வஞ்சகம். ஸோ புதிய ஏற்பாட்டில் அவர் அந்த காரியங்கள் கிளியரா கொடுக்கப்பட்டுள்ளது. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 14வது வசனம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. வெளிப்படுத்தின புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி, ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலேயாமினுடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. இங்கே இப்படி ரெண்டு வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று வந்து விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கு. ஸோ நிறைய பேர் கேட்பாங்கல்ல, இந்துஸ் எல்லாம் மெயினாக கேட்பாங்க, இங்க என் பண்டிகைக்கு நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போது நம்ம இந்த வசனத்தை கட்டாயம் நம்ம தெரிஞ்சதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இது மாத்திரம் இல்லாதபடி புதிய பழைய பாட்டில் நிறைய காரியங்கள் வந்து விக்கிரகங்களுக்கு படைத்த காரியங்கள் வந்து ஆண்டவர் அருள்கிறார் அப்படின்ற காரியங்கள் நம்மளுக்கு தெரியும். ஆனாலும் புதிய பாட்டில் இந்த ஒரு வசனம் வந்து நம்மளுக்கு கோட் பண்ணுது. அதுதான் நித்யா அவங்க சாட்சி சொல்லும்போது கூட நிறைய, ஏன்னா அவங்க ஒரு இது சொல்ல மறந்துட்டாங்க. ஆக்சுவலி அவங்க பேரண்ட்ஸ் வந்து இன்னும் ரசிக்கப்படலை, அவங்க வந்து ஹிந்துவாக இருக்காங்க. ஸோ அதனால அவங்க இந்து அவர்களுடைய முறையின்படி
அவர்களுடைய சகோதரருக்கு நிச்சயதார்த்தம் செய்தபடினாலே நிறைய இந்து பிரகாரமாக காரியங்கள் அவங்க செய்யறத இவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டு அவங்களால என்ன பண்ண முடியல, அதை ஏற்று அதை பண்ண முடியல. ஸோ அதனால தான் ஃபுல்லாக வந்து அவங்க ஜெபத்திலே அவர்களை விரோதித்து கொள்ளாதபடி ஜெபத்திலே சென்று அவர்கள் வந்து அந்த காரியங்கள் எல்லாம் அவங்க வந்து நின்று அவங்களுடைய சார்பாக என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு வந்தாங்க. எதுக்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இங்க வந்து பிழையாம் இன்னொரு காரியத்தையும் பண்ணியிருக்கிறார். என்னாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் முதல் வசனம் பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் சீதீமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். பாருங்க, ரெண்டு விஷயத்த வந்து என்ன பண்ணிட்டாங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ணிட்டாங்க. ஒன்று வந்து விக்கிரகங்களை வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னொன்று வேசித்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரெண்டுத்தையும் வந்து பண்ண யார் சொல்லி கொடுத்தா தெரியுங்களா? பிலேயாம் என்ன பண்ணிட்டாரு, பாலாகுக்கு இப்படி நீ வந்து என்னை சபிக்க சொன்னீங்கன்னா என்னால் சபிக்க முடியாது, ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, என்னை வந்து சபிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு பதில் இந்த ஜனங்களை நீ வந்து முறியடிக்கணும்னா இந்த ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, அவங்கள என்ன பண்ண வேசித்தனம் பண்ண வையி, உங்களுடைய ஜனத்தில் உள்ள ஸ்திரீகளோடு கூட வேசித்தனம் பண்ண வையி. அடுத்தது என்னது, அப்படியே பண்ணாங்கன்னா என்ன பண்ணு, உன்னுடைய விக்கிரகங்களை என்ன பண்ண வை, அவர்களை வணங்க வைன்னு சொல்லி ஆண்டவருக்கு விரோதமாய் இந்த ரெண்டு காரியங்களையும் பண்ண வச்சிட்டார். ஸோ இந்த பிழையாமை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இவர் வந்து ஒரு கெட்ட தீர்க்கதரிசியாக அவர் காணப்படுகிறார். ஏனென்றால் அநீதத்தின் கூலி. இவரை இன்னொன்று என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம புதிய ஏற்பாட்டில் ஆண்டவருடைய சீஷர்ல ஒருத்தர் அந்த மாதிரி காசை வாங்கிட்டு பண்ணிட்டார். யாரு? யூதாஸ். ஸோ இவர் பிள்ளையார் என்ன சொல்றாங்கன்னா பழைய ஏற்பாடு யூதாஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணிட்டாரு, இவரு காசுக்காக ஆசைப்பட்டு என்ன பண்ணிட்டாரு, இஸ்ரவேல் ஜனங்களை வழி தவறி செய்ய வச்சார். ஸோ இந்த காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பாடத்தை கற்பித்து கொடுக்கிறது அப்படின்ட்டு எனக்கு உணரப்பட்ட காரியம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆண்டவர் நோன்னு சொல்லிட்டாருன்னா நம்ம எப்படி இருக்கணும், நோ தான். நம்ம வந்து வேற ஏதேனும் ஆஃபர் வருதுன்றதுக்காக அந்த நோன்னு சொன்ன ஆண்டவர் எஸ்ன்னு மாற்றணும்னு நினைச்சோம்னா அது நம்மளுக்கு தான் அது கடினமாய் காணப்படும். ஆகவே நம்ம எந்த விதத்திலும் வந்து எல்லாருக்குமே வந்து அதான் இந்த நாளைக்கும் கூட பாஸ்டர் சொன்னாங்க, எல்லாருக்குமே வந்து நம்மளுடைய தேவைகள் என்ன, நம்மளுடைய பேசிக் நீட்ஸ் என்ன, நம்மளுடைய காரியங்கள் என்ன, எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் இந்த அநீதியத்தின் கூலி இருக்கு பாருங்க, அதிகமான ஆசை, அதிகமான காரியங்கள் வந்து நம்மளை என்ன பண்ணுது, ஆண்டவரிடத்துலேருந்து நம்மளை பிரிக்கிறது. என்னதான் நம்மளுக்கு கிஃப்ட் இருந்தாலும் சரி, என்னதான் நம்ம வந்து அப்படியே இந்த உலகத்துக்கு விரட்டி போடுற அளவுக்கு நம்ம கிட்ட பவர் இருந்தாலும் சரி, ஆண்டவர் எல்லாவற்றிலும் மேலாய் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் காணப்படுகிறார். ஸோ அதனால அவருடைய பிள்ளைகளை நாம் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவர் எஸ்ன்னு சொன்னால் ப்ரொசீட் பண்ணணும், நோன்னு சொன்னால் ஸ்டாப் பண்ணணும். ஸோ இந்த நிச்சயமாகவே இந்த வார்த்தையின் வழியாக ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, சுவாமி அப்பா, நம் மனமகிழ்ச்சியான இந்த நல்ல வேலையில் ஆண்டவரே, பிள்ளையாமை குறித்ததான காரியங்களை நாங்கள் பார்க்க, நாங்கள் தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த மாபெரும் ஸ்லாகியத்துக்காக, பாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவர் அநீதியத்தின் கூலிக்காக ஆண்டவரே உங்களுடைய இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாக ஆண்டவரே தவறான காரியங்களுக்கு அவர் பாலாக்குக்கு அந்த தவறான காரியங்களை சொல்லிக் கொடுத்தாரோ, நாங்கள் ஆண்டவரே அந்த காரியங்களை கற்றிருக்கிறோம். இந்த புதிய